எப்பப்பப்பா எத்தனை இடத்துக்கு அலைஞ்சிட்டு வந்திருக்கு. கை கால்லாம் உடைஞ்சு போச்சு. வெயில் வேற தாங்க முடியல. இந்த வீட்ல 2 மாடு இருக்கே, இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு இடத்துக்கு போதுவளா வருதுவளா? அத முடியதுக்கு மட்டும் வீடு வீடா போவாளுவே. வீட்டுல ஒரு வேலை இருக்கு, பொறுப்பா பார்க்கணும்னு முடியாது. என்ன நம்மளே கடந்து ஓட முடியுமா? அவளுக்குன்னு வரும்ல, அப்பதான் தெரியும். ஏட்டி மார்மோளலா, மார்மோளலா, காப்பி தண்ணி எடுத்துட்டு வாங்கடி. ஏத்தேய், என்ன சும்மா வந்து நிக்க? ஏத்தேய், காப்பி வேணுமா தண்ணி வேணுமா? காப்பியும் தண்ணியும் சேர்த்து கேட்குறீங்களா? எதுக்கு? காப்பியில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி எடுத்துட்டு வரட்டுமா? இல்லைண்ணா தண்ணியில் ஒரு கிளாஸ் காப்பியை ஊற்றி எடுத்துட்டு வரட்டுமா? ஏத்தேய், நீங்க கேப்பியன்னு எனக்கு தெரியாதே. இப்பதான் மாட்டுக்கு தூக்கி ஊத்துனே தேய். கொஞ்சம் முன்னால வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கே ஊத்திருப்பேன் தேய். அப்படிலாம் இல்லத்தே, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. உங்களுக்கு இப்ப என்ன தண்ணி வேணும்? எனக்கு தண்ணியே வேண்டாம். வேணும்னா நானே போய் குடிச்சிக்கிறேன். உங்களோட ஒரு விஷயம் கேக்குறது ஒண்ணுதான், இந்த செவுத்துக்கிட்ட நான் வார்த்தை பேசுறது ஒண்ணுதான். அப்படியே மாடு மாதிரியே நிக்க. சரித்தே, அப்ப நீங்களே போய் குடிச்சிடுங்க, நான் போறேன். ஏன் எடுப்பா, தண்ணில காப்பி ஊத்தி தட்டுமா, காப்பில தண்ணி ஊத்தி தட்டுமான்னு கேட்க. ஏன் இவளுக்கு காப்பி தண்ணினா புரியாது? அப்படி இங்கிலாந்துல படிச்சிட்டு வந்தவா, அமெரிக்கால பிறந்து வளர்ந்திருக்கா. ஒண்ணும் தெரியாது இவளுக்கு. இங்கிலீஷ்காரில நம்ம சொல்லியது எப்படி புரியும்? கொஞ்சம் படிச்சிருப்பாளுவ, அப்படியே தலையில நின்றுப்பாளுவே. குதிரை அர்ஜுனா கடவுளுக்கு கொம்பு கொடுக்கலையா? இவளுக்கு மட்டும் கொஞ்சம் படிப்பறிவு இருந்திருந்து என்னையும் இந்த வீட்டையும் வித்துப்பாளுவே. பொண்ணவே பார்த்த அன்னைக்கு மாவட்ட சொன்ன இது வேண்டாம், நம்மளுக்கு வேற பொண்ணு பாப்போன்னு. அவன் தான் எனக்கு இவதான் வேணும்னு ஒத்த கால்ல நின்னுட்டான். வளர்த்தி சரியா இருக்கா, வளர்த்தி சரியா இருக்கான்னு பிடிவாதமா புடிச்சிட்டான். இல்லனா இது மாதிரி ஒண்ணெல்லாம் என் மாவன கெட்டியே வச்சிருக்க மாட்டேன். இந்த ஓட்ட உருவமாவது வந்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டாது போச்சு. வீட்டுக்குள்ள ஒண்ணு இருக்க சோரவாடு. அது நான் இதுல மயங்கி விழுந்தாலும் வந்து எட்டி பார்க்காது. பேரவனை பெத்து வச்சிருக்கேன் ஒரு சோத்து மாடு. அது ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்ல. ஏத்தே வந்துட்டீல தேய். ஏன் வராம இருந்தாலும் அங்கேயே தங்கிடுவேன்னு நினைச்சியா? எப்ப வருவீன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன் மாமியாருக்காக வகை வகையா சமைச்சு வச்சிருக்கியாக்கா? காத்துட்டு கிடக்குதுக்கு. முதல்ல போய் ஒரு கிளாஸ்ல காபி போட்டு எடுத்துட்டு வா. காப்பியா காப்பி? நான் கேட்க கேள்விக்கு மேல பதில் சொல்லுங்க. ஏன் இந்த வீட்ல கேள்விக்கு பதில் சொன்னாதான் காபி கிடைக்குமாக்கா? எப்பத்துல இருந்து இந்த வீட்ல இந்த சட்டம் நிறைவேறிச்சு? ஏத்தே எங்க அம்மா போன் போட்டாவே. போட்டுட்டாங்களா? உடனே போட்டுருப்பாங்களே. நீங்க தும்முனாலும் உடனே உங்க அம்மைக்கு போன் போட்டுரு. அவியங்க இருமுனாலும் உடனே உனக்கு போன் போட்டுருவாவே. இப்படியே போன்லயே வாழுங்க. மாமியாக்காரிய பார்த்தா மட்டும் ஏத்தி ஏத்தி விழுங்க. உன் தங்கச்சிக்காரிய தானே அந்த வீடு கெட்டுப்பட்டு போயிருக்கா. ஒரு நாள் அவளுக்கு நான் உங்க அம்மா போன் போட்ட மாதிரி இல்ல. அது என்ன உனக்கே ஓயாம போன் போடியாம பயணம் போனு. கெட்டுப்பட்டு போன வீட்ல வேலை இருக்குமே, பிள்ளைய பார்க்கணுமே, புருஷனை பார்க்கணுமே எல்லாம் கிடையாது உங்க அம்மைக்கு. எப்ப பார்த்தாலும் போன் போட்டுட்டு பல்லு வச்சிரணும். இங்க பாருங்க தே, உங்க பேச்சு சரியில்லை. எங்க அம்மா யார்ட்ட பேசுவாங்க, வேற யார்ட்ட பேசுவாங்க? எங்க அம்மைக்கு வேற யார் இருக்கா? எங்க அப்பாவும் இல்ல, எங்க அம்மா தனியா கிடக்கா. அதனால தான் எனக்காக போன் போட்டு பேசுவேன்னு ஆறுதலுக்காக போடியா. ஆமா, ஆறுதலுக்கு போடியாம தூண்டி தூண்டி விடியாமன்னு சொல்லு. இங்க பாருங்க தே, எங்க அம்மா இந்த மேல பேசுற வேலையை வச்சுக்கிட்டாங்க. எங்க அம்மா ஒண்ணு தூண்டில விடையில, மனசுல இருக்க ஆதங்கத்தை தான் என்கிட்ட சொன்னா. அதான் சொல்லிய கோமரி, நான் நல்லா இருந்த குடும்பத்துல பிரச்சனை இழுத்து விட்டாவல்ல. இதே பொழப்பு உங்க அம்மைக்கு கெட்டி கொடுத்த நாள்ல இருந்து அங்க இருந்து போன போட்டு போட்டு தூண்டி விட்டு சண்டையை மூட்டி விட வேண்டியது. ஏத்தே சும்மா இருங்க தே, எங்க அம்மாட்ட போய் நீங்க என்ன கேட்டியா? அந்த 1 லட்சத்தை பத்தி எங்க அம்மாட்ட நீங்க பேசக்கூடாதுன்னு சொன்னீங்களா? மறுபடியும் போய் கேட்டீங்களா? ஆமா, கேட்கதான் செய்வேன். ஏன் மாமன் கொடுத்த ரூபாய் நான் கேட்காம வேற யார் கேட்பா? இந்த விஷயம் மட்டும் அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிருந்தா ஒத்த ரூபாய் கொடுக்க விட்டுருக்க மாட்டேன் உங்க அம்மைக்கு. எல்லாத்தையும் எனக்கு தெரியாம என் மவனை செய்ய வச்சுட்டு ஆத்தாள் மாவனும் சேர்ந்து நாடகம் பண்றீங்களா? இங்க பாருங்க, என் புருஷன் தான் ஆசைப்பட்டு என் தங்கச்சிக்கு செஞ்சாவே. அவங்களுக்கு செய்யறதுக்கு எல்லா கடமையும் இருக்கு. சும்மா இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்கிறாங்க தேய். அவனுக்கு கடமை இருக்கலாம், கேக்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. செஞ்சாச்சுன்னா பாத்துக்க திருப்ப செய்யணும். என் மகளுக்கு செய்யறதுக்காக இங்க ரூபாய் இல்ல. 1000 2000 மொய் கொடுத்தாலே திரும்ப கொண்டு வந்து தந்துருவாவே. 1 லட்சம் ரூபாய்க்கு சீர் வச்சு வாங்கி கொடுத்துருக்காங்க மாவே. நான்
எனக்கே 12 வயசு ஆகுது. என்ன மிரட்டிட்டே திரிங்க, நான் பயந்துட்டே திரியேன். இங்க பாரு, எத்தனை வருஷம் ஆனாலும் நான் தான் உனக்கு மாமியாரு. நீ எனக்கு மாமியார் ஆக முடியாது சொல்லிட்டேன். நான் என்ன சொன்னாலும் நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும். இல்லன்னா இந்த வீட்ல இருக்க முடியாது. உங்க அம்மா சொல்லிட்டாவே ரூபா தாரேன்னு நான் வாங்கிடுவேன். இதுல நீ தலை விட்டா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டேன். எங்க அம்மா எப்ப தாரேனா? நீங்களா பேசிட்டு எங்க அம்மா பேசுனே கேட்காம நீங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று புரிஞ்சிட்டு வந்திருக்கீங்க. எங்க அம்மாட்ட ரூபாய் எல்லாம் எங்க அம்மா தாரேன்னு சொல்ல வரல, தரவும் மாட்டா. அத நான் பேசிக்கிட்டே எப்படி வாங்குறேன்னு எனக்கு தெரியும். நீ இதுக்குள்ள வரா சொல்லிட்டேன். நல்ல கனவு மட்டும் தான் கண்டிட்டே இருக்கணும். நீங்க ரூபா வர நீ எங்க அம்மாட்ட இருந்து ஒத்த ரூபா வராது. இப்படியே பேசிட்டீங்கன்னா கல்யாணத்துக்கே வர விட மாட்டேன் சொல்லிட்டேன். நிச்சயத்துக்கு மட்டும் அப்படியே வந்தாவளாக்கா? வீட்ல இருந்துட்டானே உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லிருக்காவே. அப்போ எங்க அம்மைக்கு உண்மையிலே உடம்பு சரியில்லை. அப்படியே கல்யாணத்துக்கு வராம இருக்கட்டும், ரூபாயை தராம இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். பாருங்க எனக்கு தெரியும். என்ன பேச்சு பேசிட்டு போற இந்த குமரி? ரொம்பதான் திமிர்ல பேசியா? அதுக்குள்ள அவ ஆட்டக்காரி அங்க இருந்து போன போட்டு இவள தூண்டி விட்டுருக்கா பாரு. நம்ம முன்னாடி மட்டும் தான் நல்லவிய மாதிரி நடிக்காதே, பின்னாடி நல்லாதான் தூண்டி விடுது அந்த பொம்பளை. பாத்துக்கிறேன் ரூபா தர மாட்டாங்களாம்ல. எப்படி தராம இருக்காவன்னு நானும் பாக்கேன். சரிங்க மேடம், நான் இங்கே நின்னுக்கிறேன். நீங்க போய் உங்க ஆளை பாருங்க. ஏய் ஐஷு, நீ கூட வா. கூட வந்தா மட்டும் பக்கத்துலயே உட்கார வச்சு பேசுவ போற? அவரும் நீயும் எப்படியும் தனியா தான் பேச போறீங்க. நான் அப்படியே வந்து இருந்தாலும் உன் ஆள் என்னை பார்த்த உடனே ஒரு 5 மினிட்ஸ் தள்ளி நில்லுங்க ஐஷு அப்படின்னு சொல்லுவாரு. நானும் அது கேட்ட உடனே தள்ளி போய் நிக்கணும். எதுக்குடி இதெல்லாம்? ஐஷு கூட வா. நான் வரலமா, நீயே போ. ஏற்கனவே காதலிச்சியே வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. உனக்கெல்லாம் லவ் செட் ஆயிடுச்சு. என்னையே ஒருத்தன் கூட திரும்பி பார்க்க மாட்டான். என்னாச்சு ஐஷு, உனக்கு லவ் பண்ணணுமா? வேண்டாமா தாயே, நீயே போய் லவ் பண்ணு. நான் இங்கேயே இருக்கேன். இங்க இருந்து என்ன பண்ண போற ஐஷு? தோ மரம் செடி கொடிகள்லாம் இருக்குல்ல, இது கூட சேர்ந்து நான் லவ்ஸ் பண்றேன். நீ போய் அவரு கூட லவ்ஸ் பண்ணு. ஐஷு வா ஐஷு. ஏய், வந்தாலும் 2 பேரும் சேர்ந்து துரத்தி விட்டுருவீங்க. எதுக்குடி அங்க வந்தோம்? நீயே போய் ஆள்கிட்ட பேசு. அங்கெல்லாம் வந்து நீங்க லவ்ஸ் பண்றதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆக முடியாது. உனக்கு ஏன் ஐஷு டென்ஷன் ஆகுது? பின்ன எனக்கு ஆள் இல்லல்ல. சூர்யா எதுக்கு தான் இப்படி ஒத்தையில வராரோ? ஃப்ரெண்டையாவது கூட்டிட்டு வரலாம். என்னது? அம்மா தாயே, உனக்கு சொன்னா புரியாது. நீ போய் லவ்ஸ் பண்ணு. நான் இங்கே நிக்கிறேன். பேசி முடிச்ச உடனே வா, 2 பேரும் வீட்டுக்கு போவோம். சரி ஐஷு, இங்கே வெயிட் பண்ணு. நான் பேசிட்டு உடனே வாரேன். விட்டுட்டு போயிடாத. போக மாட்டேன் மேடம். ராத்திரி ஆனாலும் இங்கே உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். நீங்க 2 பேரும் காதல் மயக்கத்துல என்னையும் விட்டுட்டு போயிடாதீங்க. போ ஐஷு. ஏய், போயிருவேண்டி. இல்ல வெயிட் பண்ணு, நான் பேசிட்டு வாரேன். சரிங்க மேடம், போங்க. ஊமை கொட்டா மாதிரி இருப்பா. இவளுக்கெல்லாம் லவ் செட் ஆயிடுச்சே. நம்மளுக்கு ஒருத்தன் கிடைக்க மாட்டேங்க. அதை நினைச்சாதான் வேதனையா இருக்கு. ஹாய் துர்கா. அம்மா தனியா வந்திருக்க. ஐஷு எங்க? ஐஷு அங்கேயே நின்னுட்டா. ஏன் கூட்டிட்டு வரல? கூட்டிட்டு வர வேண்டியதானே? இங்கதான் பார்க்குள்ளதான் இருக்கா. ஓ அப்படியா, வந்திருக்காளா? ஆமா, எப்படியும் அங்க வந்தாலும் 2 பேரும் நீ துரத்திடுவீங்க, நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டா. நம்மளை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காளே. நீங்க ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்கல்ல, சீக்கிரமா சொல்லுங்க, நான் வீட்டுக்கு போகணும். உட்காரு துர்கா, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசலாம். இல்ல, எதுவா இருந்தாலும் இப்படியே சொல்லுங்க. இல்ல துர்கா, நின்னுட்டே பேச முடியாது, கொஞ்சம் உட்காரேன். ஒரு 5 மினிட்ஸ் பேச வேண்டியிருக்கு. ஏன் கால் வலிக்க நின்னுட்டு இருக்கணும்? கொஞ்சம் பொறுமையா உட்காந்து நான் பேசுறத கேட்கலாமே. சரி உட்காரு துர்கா. சொல்லுங்க. துர்கா, என்னோட பேர் உனக்கு தெரியுமா? தெரியும். எங்க சொல்லு பார்க்கலாம். எதுக்கு? சொல்ல. சூரியன். சூரியன் இல்ல, என்னோட உண்மையான பேரு சூர்யா. ஆமா, நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது உங்க அம்மா அப்படிதான் சொன்னாங்க. ஏன் அன்னைக்கு ஐஷு கேட்கும்போது சூரியன்னு சொன்னீங்க? துர்கா, நான் என் வாய்னால சொன்னேனா? நல்லா யோசிச்சு பாரு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு. நான் என்னோட பேரை வானத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஐஷுவா தான் சூரியன்னு புரிஞ்சுக்கிட்டா. அவ அப்படி சொன்னதுனால நானும் ஆமான்னு சொல்லிட்டேன். ஓ அப்படியா? சரி, சூரியனுக்கும் சூர்யாவுக்கும் அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. இருக்கட்டும், நாங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். துர்கா, உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும். என்ன? நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அதை யார்கிட்டயும் நீ சொல்லக்கூடாது. நான் இதை கூட உங்ககிட்ட ஏன் சொல்றேன்னா, எதையுமே உங்ககிட்ட மறைக்க கூடாதுன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் என்னை பத்தின உண்மையெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். என்ன? துர்கா, அது என்னோட அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க உண்மையிலே என்னை பெத்தவங்க கிடையாது. என்ன சொல்றீங்க? ஆமா துர்கா, அவங்க என்னை எடுத்து வளர்த்தவங்க தான். அப்படியா? ஆமா துர்கா, அவங்க நான் எடுத்து வளர்த்த பிள்ளைதான்னு இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவும் இல்லை. ஆனா அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் கேட்டுட்டேன். அப்படியா? ஆமா துர்கா, அப்பதான் தெரியும் எனக்கு நான் அவங்க பெத்த பிள்ளை இல்லைன்னு. அவங்க இது வரைக்கும் அந்த உண்மையை என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவங்க கிட்ட காட்டிக்கிட்டதும் இல்லை. ஆனா இன்னொரு உண்மை என்னன்னா, பெத்தவங்க கூட பிள்ளை மேல இவ்வளவு அன்பு வச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. என் மேல அவங்க அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் கொட்டுறாங்க.
அதனால தான் நான் தெரிஞ்சுக்கிட்டதை அவங்க தெரிஞ்சுக்க கூடாதுன்னு மறைச்சு வச்சிருக்கேன் துர்கா. அவங்களும் நான் தெரிஞ்சுக்கிட்டா எங்க பாசம் விட்டு போயிருமோன்னு சொல்லி தான் மறைச்சு வச்சிருக்காங்க. எடுத்து வளர்த்த பிள்ளை தான்ப்பா நீ, இது வரைக்கும் என்கிட்ட அவங்க சொல்லவும் இல்லை. அப்படியா? இந்த விஷயம் உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? அதை அப்பா அம்மா பேசும்போது நான் கேட்டேன்ல, அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் நான் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன் துர்கா. என்னை பெத்தவங்க கூட இவ்வளவு அன்பு வச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. என் மேல அன்பையும் பாசத்தை கொட்டி வளர்த்துருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க குழந்தைய பச்சை பிள்ளையா தான் என்னை பாக்குறாங்க. எனக்கு ஒரு சின்ன கஷ்டம்னா கூட என் மம்மி அப்படி துடிப்பாங்க. அதனால எனக்கு மனசுல கஷ்டமே இல்லை துர்கா. இவங்க மம்மி டாடியா கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன் துர்கா. அப்படியா? சரி, உங்களை பெத்தவங்க எங்க இருக்காங்க? அவங்க ஏன் உங்களை ஆசிரமத்துல விட்டுட்டு போனாங்களா? துர்கா, ஆசிரமத்திலையா? ஆமா, எடுத்து வளர்க்குறாங்கன்னு சொல்றீங்கல்ல, ஆசிரமத்துல இருந்து தானே உங்களை எடுத்துட்டு வந்து வளர்த்துருப்பாங்க. சீச்சி, இல்ல துர்கா. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்க அப்பா அம்மா எங்கேயோ கூட்டிட்டு போனாங்களா, அப்ப தொலைச்சிட்டாங்களா என்னைய. அந்த இடத்துல எங்க மம்மி டாடியும் இருந்திருக்காங்க. அப்பதான் இவங்க என்னை பார்த்து கூட்டிட்டு போய் வளர்த்துருக்காங்க. அப்ப மட்டும் இவங்க கூட்டிட்டு போகலனா நான் என்ன இருப்பணும்? இதெல்லாம் நினைக்கும் போது என் மம்மி டாடி மேல எனக்கு அன்பு அதிகமா இருக்கு. அப்போ தொலைச்ச அப்பா அம்மாவோட நிலைமை? அவங்களும் பாவம்ல. பாவம் தான் துர்கா. பெத்தவங்க பிள்ளை தொலைச்சா வருத்தம் தானே படுவாங்க. அவங்களும் என்னை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? கேள்விப்பட்டேன் துர்கா. அப்படியா? அப்படின்னா யார் அது? எங்க இருக்காங்க, நீங்க பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன் துர்கா. அவங்களும் இந்த ஊர்ல தான் இருக்காங்க. இந்த ஊர்லயா? ஆமா துர்கா. நீங்க அவங்க கிட்ட போய் காணாம போன பையன் நான் தான் சொல்லலாம்ல. அவங்களும் பாவம் தானே, உங்களை தொலைச்சிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. துர்கா, நான் முதல்ல இந்த ஊருக்கு வந்ததே அவங்கள பாக்குறதுக்காக தான். என்னை பெத்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணுங்கக்காக பார்க்கறதுக்கு தான் வந்தேன். பார்த்ததும் அவங்க கூடவே இருந்துடணும்னு தோணுச்சு. ஏன்னா அவங்களும் என்னை தொலைச்சிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. இத்தனை வருஷம் கழிச்சு கூட பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. என் போட்டோ பார்த்துட்டு தான் நான் அவங்க பையங்கதே தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த விளம்பரம் மட்டும் வரலன்னா நான் அவங்க பையன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த ஊருக்கு கூட நான் வந்திருக்க மாட்டேன் துர்கா. உன்னையும் பார்த்துருக்க மாட்டேன். அப்படியா? யார் அவங்க? வேற யாரும் இல்லை துர்கா. நான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன்ல, பண்ணை வீடு, அங்க இருக்க லட்சுமி அம்மா தான் என்னோட அம்மா. என்ன சொல்றீங்க? அவங்க உங்க அம்மாவா? ஆமா துர்கா, அந்த ஐயா தான் என்னோட அப்பா. அங்க இருக்க அண்ணன்கள்லாம் என்னோட அண்ணனுங்க, என்னோட அண்ணிங்க, என் குடும்பம் தான் அவங்க. ஆனா அங்கேயும் சூர்யான்னு ஒருத்தர் இருக்காரு. அவரும் சின்ன வயசுல காணாம போய் தான் கிடைச்சிருக்காரு. எதுக்கு அவங்க எல்லா பிள்ளையும் தொலைக்கிறாங்க? அவங்க எல்லா பிள்ளையும் தொலைக்கல துர்கா. அவங்க தொலைச்சது என்னையும் மட்டும்தான். என்ன சொல்றீங்க? அப்போ அந்த வீட்ல இருக்க சூர்யா அவன் என் இடத்துல நான் தான் சொல்லிட்டு இருக்கான். என்னை மாதிரி நடிச்சிட்டு இருக்கான் துர்கா. உங்கள மாதிரி நடிக்கிறாங்களா? எதுக்கு? அவங்க கிட்ட சொத்து நிறைய இருக்குல்ல, அதை அடையிறதுக்காக தான் அவன் வந்திருக்கான். வந்ததுக்கு பிறகுதான் உன்னைய பார்த்து ஆசைப்பட்டிருக்கான். உன்னைய கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருக்கான். அன்னைக்குதான் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளவோ கதை நடந்து போச்சு துர்கா. உங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியுதுல, நீங்க அவங்க வீட்ல போய் சொல்லலாம்ல. அவர் கெட்டவரு, நீங்க தான் உண்மையான சூர்யான்னு சொல்ல வேண்டியதானே? துர்கா, உண்மையை நான் எப்படி சொல்ல முடியும் சொல்லு? நான் உண்மையை அவங்க கிட்ட போய் சொன்னா என் மம்மி டாடிக்கு தெரியாதா? நான் உண்மையை சொன்ன பிறகு அவங்க என்னை அங்க விட்டு வைப்பாங்களா? என் மம்மி டாடிக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். அவங்க என்னைய விட்டுட்டு எப்படி வாழ்வாங்க சொல்லு? என்னோட அப்பா அம்மா அவங்க கூட தான் நான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா தொலைச்சிட்டு இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது உண்மையை சொன்ன பிறகு அவங்க என்ன எப்படி விட்டு கொடுப்பாங்க சொல்லு? நீங்க சொல்றது சரிதான். அதுக்காக ஒரு கெட்டவன அந்த வீட்டுக்குள்ள விட்டு வச்சா நல்லதா? சொத்தெல்லாம் அவன் எடுத்துட்டு போயிட்டானா? அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன் துர்கா. அதனாலதான் அவங்கள பார்த்துட்டு போகணும்னு வந்தேன். நான் இந்த வீட்லயே தங்கிட்டேன் வேலைக்கு. இல்லைன்னா நான் இங்க வந்திருக்க மாட்டேன் துர்கா. என் இடத்துல இன்னொருத்தன் இருக்கான், எதுக்காக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இங்க வேலைக்கே சேர்ந்தேன். இப்போ அவனும் கூட கொஞ்சம் மாறிட்டு வரான் துர்கா. ஏன்னா அந்த குடும்பத்திலே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான்ல, அதனால இனி அவனை துரத்தவும் முடியாது. அவனும் இப்ப மாறி இருக்கான். அதனாலதான் இருக்கட்டும்னு விட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் சரி வருமா? நீங்க எதுக்கு நம்புறீங்க? நடிக்க வந்தவர் எப்படி மாறுவாரு? துர்கா, அவன் மாறலன்னா கூட என்னால மாத்த முடியும். அது மட்டும் இல்லாம அவன் தான் அவங்க பையன்னு சொல்லி அந்த வீட்டுல செட் ஆயிட்டான். அப்பா அம்மா அவன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க. தொலைஞ்சு போன பிள்ளை கிடைச்சிட்டான்னு அவனை தான் பிள்ளையா நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப நான் போய் உண்மையை சொன்னா அவங்க அந்த அதிர்ச்சியை கூட தாங்குவாங்களான்னு தெரியல. ஏற்கனவே அப்பா உடம்பு சரியில்லாம இருக்காரு. அதனால தான் நான் இப்ப எதையும் சொல்லல துர்கா. சரி, உங்க இஷ்டம். ஆனா இதெல்லாம் கேட்கும்போது எனக்கே அதிர்ச்சியா இருக்கு. நீங்க எப்படி இதெல்லாம் கேட்டுட்டு தாங்கிட்டு இருக்கீங்க? என்ன பண்றது, எல்லாமே பழகி போச்சு துர்கா. அந்த சூர்யா அவங்க வீட்டு பையனே கிடையாது. அவங்க மேல எல்லாரும் பாசம் காமிக்கிறாங்க. நீங்க அவங்க சொந்த பையன். அவங்க தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கேட்கும் போதே கஷ்டமா இருக்கு. நீங்க எப்படி இதெல்லாம் தாங்கிக்கிறீங்க? துர்கா, இவங்க நீ பெத்தவங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியும். ஆனா குழந்தையில இருந்தே நீ மம்மி டாடி வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன்.
அவங்களோட பாசம் என் கூட இருக்கிறதுனால எதுவும் என்னை கஷ்டப்படுத்தாது துர்கா. யார் எனக்கு கஷ்டம் கொடுத்தாலும் அவங்க என்னை அரவணைச்சுக்கிடுவாங்க. அப்படின்னா காலம் முழுக்க இது சொல்லாமலே இருக்க போறீங்களா? ஆமா துர்கா, யார்கிட்ட இந்த உண்மையை நான் சொல்ல போறது இல்ல. நீ என்னை கெட்டிக்க போறல, அதனாலதான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா உங்ககிட்ட போய் சொல்லவோ ஏமாத்தவோ எனக்கு விருப்பம் இல்ல. நீயும் இதை யார்கிட்டயும் சொல்லாத துர்கா. ஐஷு கிட்ட கூட சொல்லாத. நான் யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். ஆனா ஐஷு கிட்ட மட்டும் சொல்லாம இருக்கவே முடியாது. அவ எப்படியாவது என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவாளே. துர்கா ப்ளீஸ், உன்னை நம்பிதான் நான் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். நீ ஐஷு கிட்டையும் சொல்லக்கூடாது. சரி. என்ன பேசுனீங்கன்னு கேட்டா என்னோட பேரை சொன்னதை சொல்லு. சரி. அப்புறம் நம்மளோட கல்யாண விஷயத்தை பத்தி பேசுனேன்னு சொல்லு. சரி. அப்புறம் துர்கா, பண்ணை வீட்டுல எல்லாருக்கும் என்னைய சுப்பிரமணியா தான் தெரியும். நான் என்னோட பேரை சொல்லலான்னு இருக்கும்போது தான் அங்க சூர்யான்னு ஒருத்தர் இருக்கதை தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால என்னோட உண்மையான பேரை மறைச்சிட்டு சுப்பிரமணியன்னு சொல்லி வச்சிருக்கேன். அதனால இந்த விஷயங்கள்லாம் உனக்கு தெரிஞ்சாலும் அதிர்ச்சியாம எல்லாத்தையும் புரிஞ்சுக்க துர்கா. சரி. துர்கா